ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்களா? வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு. பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன் வேற வைக்கணும்ல, அதான் எல்லாம் வாங்கிட்டோம். வாங்க என்னென்ன வாங்கியிருக்கோன்னு காமிக்கிறவங்க எல்லாருக்கும். ஆமா ஜெனி, எனக்கு ஒரு டவுட். நீ என்ன எங்க பாட்டி வீட்ல இருக்கிற மாதிரி எல்லாம் கையால அரைக்கிற கல்லு மாதிரி வாங்கி வச்சிருக்க? இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வாங்கிருப்பான்னு நினைச்சேன். அது ஏன்னு தெரியுமா ஜோயா? எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி பழைய காலத்து திங்ஸ் யூஸ் பண்ணி சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஜெனி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அம்மிக்கல்ல ஆட்டாங்கல்ல யூஸ் பண்ணி சமைக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, அதோட டேஸ்டியான ஃபுட்ஸும் நமக்கு சாப்பிட கிடைக்கும். ஆமா ஜோயா, நீ சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் அம்மாவுக்கு சில நேரம் உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா இதில் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அதனால எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கூட நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். வாங்க ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஆமா, புது வீட்டுக்கு பால் காய்ச்சற ஃபங்க்ஷன் எப்ப வைக்கிறீங்க? சீக்கிரமா வைங்க ஜெனி. அப்பதான் எங்க அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு வருவேன். அதோட நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைச்சு விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நம்மளே கஷ்டப்பட்டு சமைச்சு நம்ம எல்லாரும் விருந்து வச்சிடலாம் நம்ம அம்மா அப்பாக்கு. சரியா? மணி, சூப்பர் ஐடியாடா. நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். அதோட அன்னைக்கு பிரியாணியும் பாயாசமும் கண்டிப்பா பண்ணிடலாம். அதோட சின்ன சின்ன குலோப் ஜாமுனும் பண்ணிடலாம். ஐ, ஜாலியா இருக்க போகுது. நம்ம எல்லாம் சேர்ந்து சமைச்சு எவ்வளவு நாள் ஆச்சுல்ல. சரி, வீட்ல என்னென்ன திங்ஸ் வாங்கிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம வீடை க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறது இந்த சீமாரும் குப்பை மரமும் தான். வீடை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு இது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால் சீமாரும் குப்பை மரமும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பாத்திரங்கள் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி காஃபி குடிக்கிற கப்பு, பிளேட்ஸு, அப்புறம் ஃபோக் ஸ்பூனு, சட்டகம், அப்புறம் தோசைக்கல் எல்லாமே வாங்கியாச்சு. அதோட பருப்பு கடையிற பருப்பு மத்தையும் வாங்கியாச்சு. இது என்னன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் அச்சு முறுக்கு சுடுற அச்சு. இதில் மாவில் முக்கி அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் நமக்கு சூப்பரான அச்சு முறுக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை வச்சு நம்ம ஒரு நாள் அச்சு முறுக்கும் ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த சப்பாத்தி கட்டை தான் வாங்கியிருக்கோம். இது நமக்கு உட்ல வருது. இது வச்சு சப்பாத்தி, பூரி எல்லாம் நல்லா தேய்ச்சிக்கலாம். இதில் சமைச்சா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். ஜெனி, எங்க வீட்லயும் இதே மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ரூமுக்காக எனக்கு பிடிச்ச இந்த பிங்க் கலர்லேயே நான் ஒரு ஃபேன் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான நான்ஸ்டிக் தவா செட்டு வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு தவா வந்தது. அதுக்கப்புறமா ஹீட்டான பொருளெல்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு இடுக்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டீல்லையும் ஒரு இடுக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான்ஸ்டிக்லேயும் ஒரு இடுக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஆயிலெல்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆயில் ஐட்டம் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு சீன் சட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு தோசை தவாவும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக அடுப்பு கொடுத்துருக்காங்க. அடுப்பில் எப்படின்னா விறகெல்லாம் உள்ளேயே வச்சுக்கலாம். அந்த டஸ்ட்லாம் எதுவுமே வெளியே சிந்தாத மாதிரி நீட்டாக ஒரு அடுப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பால் காய்ச்சிற அன்னைக்கு முக்கியமாக தேவைப்படுறது பால் காய்ச்சிற சட்டி. அதுதான் இந்த பால் காய்ச்சிற சட்டி வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டீலில் சர்க்கரை டப்பா வாங்கியிருக்கோம். இது செம்மையாக இருக்குல்ல, நிறைய சர்க்கரை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சமைக்கிறதுக்காக பாத்திரம் வாங்கியிருக்கோம். குழம்பு வைக்கிறதுக்காக கூட பாத்திரம் வாங்கியாச்சு. அதெல்லாம் நாங்கள் அலுமினியத்தில் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா தண்ணி பிடிக்கிறதுக்காக 3 குடம் வாங்கியிருக்கோம். ஒரு க்ரீன் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர்னு தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்காக குடமும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம்னா, இதுதான் கிச்சனுக்கு முக்கியமான தேவைப்படுற அஞ்சரை பெட்டி. இதில் ஒன்றில் கடுகு, உளுந்து, ஜீரகம், அப்புறம் வெந்தயம் எல்லாமே போட்டு இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸ்லேயே 4 ஐட்டம் போட்டுக்கலாம். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. அதுக்கப்புறமா இந்த குக்கர் ஒன்று வாங்கியிருக்கோம். குக்கர் இல்லாமல் சமைக்கவே முடியாது, அதனால் குக்கரும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஹாட் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஏதாவது சமைச்சோன்னா சூடாக பரிமாறுறதுக்கு இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருளாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த இட்லி குக்கர் தான் வாங்கியிருக்கோம். இதில் உள்ள 2 அடுக்கு கொடுத்துருக்காங்க. முதல் அடுக்கில் 4 இட்லி ஊற்றிக்கலாம். கீழே இருக்கிற சின்ன அடுக்குலையும் 4 இட்லி ஊற்றிக்கலாம். இது இட்லி குக்கர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலையில் அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்போது இதில் ஈஸியாக இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுறது அடுப்பு தான். அடுப்பு இல்லாமல் நம்மளால் சமைக்கவே முடியாது. அதனால் கேஸ் ஸ்டவ் வாங்கியாச்சு. இது ஆன் ஆஃப் எல்லாமே இருக்குது. சூப்பராக கேஸ் ஸ்டவ்வும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு சம்டைம்ஸ் மழை டைமு அப்படிங்கும்போது அடுப்பு வெளியே பற்ற வைக்க முடியாத டைமில் நம்ம கேஸ் ஸ்டவ்லேயும் சமைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி கிரில் வாங்கணுங்கிறது. இதில் ஃபிஷ்ஷும் கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கனும் பண்ணலாம். அதனால் இதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு முக்கியமாக என்ன வாங்கியிருக்கோன்னா,
கிரைண்டர் தான் வாங்கியிருக்கோம். நம்ம வீட்டுக்கு நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் வாங்கியிருக்கோம், அதோட ட்ரெடிஷ்னலும் வாங்கியிருக்கோம். இந்த கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா உள்ள 2 கல் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. சூப்பராக இதில் மாவாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் தோசை சுடுறதுக்கெலாம் இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் மிக்ஸி வாங்கியிருக்கோம். இதில் கீழே ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு ஜூஸ் அடிக்கிற மாதிரி பெரிய ஜாரும் கொடுத்துருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மண்பானையில் நான் வாங்கியிருக்கிற மண்பானை சட்டி. இது செம்மையாக இருக்குது, எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கிற வீட்டுக்கு இந்த மாதிரியான திங்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இதை எங்கள் அம்மா சந்தையில் 100 ரூபாய்க்கு மொத்த செட்டையும் வாங்கியிருந்தாங்க. இதில் ஒரு அழகான பானை வந்துடுது. இதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணியே எடுத்து குடிக்க வேண்டாம். இதில் ஊற்றிருக்க தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா இதில் ஒரு அடுப்பும் கொடுத்துருக்காங்க, சமைக்கிறதுக்காக ஒரு பாத்திரமும் கொடுத்துருக்காங்க. அதோட இதில் ஒரே ஒரு மூடி கொடுக்குறாங்க, அதை இந்த பாத்திரத்தை மூடி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பானையில் தண்ணி ஊற்றி வச்சதுக்கப்புறமா மூடிக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமா ஜெனி, இது ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்க பாட்டி வீட்டு ஞாபகம் வருது. அவங்கள பார்க்கணும், அவங்க கூட போய் இருக்கணும்னு தோணுது. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு அம்மிக்கல் தான் வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக சட்னி அரைக்கலாம். இதில் அரைக்கிற சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சிக்கலாம் குழம்புக்கு. அதுக்கப்புறம் இது மிக்சிக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இந்த அரிசி பொடிக்கிற கல்லையும் வாங்கியிருக்கோம். இதில் அரிசி மாவு, கோதுமை மாவு, ராகி அப்படி எல்லாமே பொடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இன்னும் கூட நிறைய ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குது. இது என்னன்னு பார்த்தோன்னா, இதில் மேலே நம்ம தானியங்களை போட்டு இந்த மாதிரி சுற்றுனா கீழே அரைஞ்சி அந்த பவுடர் வந்து அந்த சென்டராக இருக்கிற கேப்பில் அப்படியே கீழே விழுமாமா. சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம் பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்டாங்கல் கூட பார்த்துருக்கோம். இது என்னன்னா மாவு அரைக்கிறது, தோசை மாவு இதில் தான் போட்டு அப்படியே சுற்றிகிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் கழிச்சு தான் மாவே அரையுமாமா. இதுதான் இப்போ ட்ரெண்டாக இருக்கிற நம்ம மாடர்ன் கிச்சன். இதில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோவேவ் அவன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வாட்டர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, அதோட ஒரு ட்ராலியும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உள்ளே ஓப்பன் பண்ணி எந்த மாதிரியான குவாலிட்டி இருக்குன்னு பார்த்துடலாம். ஐயோ ஜோயா, எனக்கே கேக்லாம் பண்ண தெரியாது. இருந்தாலும் நீ கேட்டதுக்காக நான் யூடியூப்ல வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு உனக்கு ஒரு நாள் கேக் பண்ணி தரேன், சரியா? சரி சரி பாக்குறேன். ஒரு ட்ரையா இல்ல நிஜமா செஞ்சு கொடுக்கறியான்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா இந்த வாட்டர் ஃபில்டரில் டம்ளர் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பைப்பும் இருக்குது. இந்த கேனில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிட்டோன்னா ஃபில்டர் ஆகி அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ட்ராலி கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராலியில் கொஞ்சம் ஃப்ரூட் ஷேப்பில் கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது, பட் இது விளையாடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லா இருக்குது. இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரியே இருக்குது. கிரேப் ஷேப்ஸில் அப்புறம் டொமேட்டோ அந்த ஷேப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ட்ராலி ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜு தான். ஃப்ரிட்ஜில் வந்து 2 டோர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஐஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஐஸ்லாம் வச்சுக்கலாம். அதோட ஃப்ரிட்ஜு ரொம்ப எம்டியாக இருக்குது, எதுவுமே வைக்கிறதுக்கு ஸ்பேஸே கொடுக்கல. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன், சைட்லலாம் திங்ஸ் வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன். சீக்கிரமே நம்ம வீடியோஸில் ஃப்ரிட்ஜு டூர் போடணும்னா நீங்கள் நம்ம வீடியோஸ்க்கு நிறைய லைக் பண்ணுங்கள். நிறைய லைக்ஸ் வந்திருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஃப்ரிட்ஜு டூர் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு இந்த செட்டில் நம்ம அவன் தான் பார்க்க போகிறோம். இதில் ஜோயா சொன்ன மாதிரி நம்ம கேக்கும் பண்ணலாம், பீஸா பண்ணலாம். இதில் இந்த மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சோன்னா நல்லா பேக் ஆகி சூப்பராக கேக் ப்ளஃபியாக வந்துடும். அதுக்கப்புறமா இங்கே டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க, பட்டன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த அவன், பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இந்த அவனு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஜெனியோட வீட்டுக்கு பால் காய்ச்சுற வீடியோவும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோவும் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.